கதை சொல்லுவாங்க. இக்யூ அப்படிங்கிற சிறுவன் ஒரு மடாலயத்துல வசித்து வராங்க. அவனோட குரு ரொம்ப பழமையான ஒரு தேநீர் கோப்பையை பத்திரமா பாதுகாத்துட்டு வராருங்க. ஒரு நாள் இந்த இக்யூ அந்த கோப்பையை தெரியாம உடைச்சிடுறாங்க. அப்போ அந்த வழியா குரு வரதை பாக்குறாங்க அந்த அறைக்கு. அப்போ இந்த உடைஞ்ச கோப்பை துண்டுகள்லாம் எடுத்து கையில வச்சு மறைச்சுக்கிறாங்க. அந்த குரு அறைக்குள்ள வந்தோடனே குருவை பார்த்து, குருவே ஏன் மனிதர்கள்லாம் இறந்து போறாங்க அப்படின்னு சந்தேகம் கேட்கிறாங்க. அப்போ குரு சொல்றாங்க, அது ரொம்ப இயற்கையான விஷயம் தானே, உலகத்துல எல்லாரும் நல்லா வாழ்ந்தா ஒரு நாள் இறந்துதான் போகணும் அப்படிங்கிறது விதி. எப்படி பிறப்பு இயல்பானதோ அதே மாதிரி இறப்பு ரொம்ப இயல்பானதுதான் அப்படின்னு குரு பதில் சொல்றாருங்க. இதை கேட்டோடனே இக்யூ தன் கையை பிரிச்சு காட்டி அந்த உடைந்த தேநீர் கோப்பையை காட்டிட்டு, இந்த கோப்பைக்கு மறிக்கும் நாள், அதாவது இறக்கும் நாள் இன்று வந்துவிட்டது அப்படின்னு குரு கிட்ட சொல்றாருங்க. தான் அந்த கோப்பையை உடைச்சதுக்கு குரு கிட்ட இருந்து திட்டு வாங்காம தப்பிக்கிறதுக்காக இப்படி சாமர்த்தியமா ஒரு கேள்வியை கேட்டு அந்த கோப்பையோட இறுதி நாள் இதுதான் அப்படிங்கிறத குருவுக்கு சொல்றாருங்க. கதையோட நீதி, நம்மளும் தெரியாம ஏதாச்சும் பொருளை இழந்துட்டா அதற்காக வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லைங்க. அந்த பொருள் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கான நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க.